வணக்கம், நான் சிவா பேசுகிறேன். இது எங்களுடைய அகோபில யாத்திரை 2வது கோயிலாகும். இப்போ வந்திருக்க கோயில் பேர் கேட்டீங்கன்னா ஸ்ரீ யோகானந்த நரசிம்ம சுவாமி சன்னதி. இது நவநரசிம்ம சன்னதியில் 7வது சன்னதியாகும். இங்கு வந்து சனி தோஷங்கள்லாம் நிலவுன்னு ஒரு நம்பிக்கை நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நாங்கள் வந்த வேன்லேயே இது போயிட்டோம். கீழே கோபுரத்திலேருந்து நல்ல ரோடு போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் மட்டும் தான் மட் ரோடில் போகணும். நாங்கள் கோவில் பக்கம் வந்துட்டோம். வேனை பார்க் பண்ணிட்டு கோவிலுக்குள்ளே இறங்குறோம். நாங்கள் காட்டுக்குள்ளே சின்ன சன்னதி தான் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய கோவில்கள் இருக்குது. இங்கே தான் நவநரசிம்மர் கோவில் இங்கே தாங்க இருக்குது. இந்த நவநரசிம்மர் கோவிலில் மேலே ஏறி பார்க்க முடியாத 9 நரசிம்மரும் இந்த கோவிலுக்குள்ளே பார்த்துடலாம். நாங்கள் இந்த சன்னதிக்கு போயிட்டு அதையும் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். காட்டுக்குள்ள சின்ன ஆலயத்தில் நரசிம்ம யோக முத்திரையோட காட்சி அளிக்கிறார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிரண்யவதம் முடிஞ்ச உடனே பிரகலாதனுக்கு நரசிம்மன் சில யோக முத்திரைகளை வந்து சொல்லி கொடுத்தாராம். அதன் நிலையே இங்கே வந்து எழுந்திருக்கும் சிலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கோவிலில் 2 நரசிம்மர் சிலைகள் இருக்கு. ஒன்று வந்து சுயம்போ உருவானது, அது பின்னம் அடைஞ்சதுனால ஜீயர் வந்து 2வது சிலையை வச்சிருக்கிறாரு. சிலைக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் கிடையாது, 2வது சிலைக்கு மட்டும்தான் அபிஷேகம் பண்றாங்க. இப்போ எங்களோட கைடு கிருஷ்ணர் வந்து இந்த கோவிலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அதை நீங்க கேளுங்க. நவநரசிம்மர்ல 7வது திருநாமம் யோகானந்த நரசிம்மர். ಹಿರಣ್ಯಕಶ್ಯಪ ಸಂಹಾரம் அப்புறம் నరసింహరే ಅದನಿಗೆ யோகாபியாசம் ராஜநீதி சாஸ்திரம் எல்லாம் சொல்லி கத்துக்கிட்ட இடம் யோகானந்த நரசிம்மர். நரசிம்மர் வந்து யோக முதிரையில இருக்கு. இந்த பிரகலாதனுக்கு அவர் அப்பானும் சம்ஹாரம் பண்ணிருக்காரு நரசிம்மர். பிரகலாதனுக்கு இப்படி ராஜ்யபாலனம் எப்படி பண்ணணும், யோகாபியாசம் ராஜநீதி சாஸ்திரம் எல்லாம் சொல்லி கத்துக்கிட்டது நரசிம்மர். இங்க ஒரு குரு மாதிரி அவரையே சொல்லி பிரகலாதன். இங்க வந்து 2 விக்கிரகம் இருக்கும். மேல இருக்கிறது ஸ்வயம்பு உத்பவம், அப்புறம் கீழே இருக்கிறது புனః பிரதிஷ்டை பண்ணிருக்காரு. ஹோகுல மட்டம் 45வது ஜெயர் ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகன் புனः பிரதிஷ்டை பண்ணிருக்காரு. 2 விக்கிரகம், மேல உத்பவம் ஸ்வயம்பு. ஆமா, 2 கல் விக்கிரகம் தான். மேல ஸ்வயம்பு பிராச்சீன விக்கிரகம். எதுக்கு அப்படி 2 விக்கிரகம்னா, அந்த மேல விக்கிரகம் பிராச்சீன உத்பவ விக்கிரகம் வந்து கொஞ்சம் பின்னமாயிருக்கு. அதனால அதுக்கு பின்னமான பெருமாளுக்கு அபிஷேகம் இதெல்லாம் பண்ணப்படும். அதனால புனர் பிரதிஷ்டை நவநரசிம்மர் ஸ்வயம். நவகிரகத்துல சனி கிரக தோஷம் தான் இந்த நரசிம்மர் சேவை. இந்த அகோபிலத்தில் 7வது நரசிம்மரான ஸ்ரீ யோகானந்த நரசிம்ம சுவாமியை பார்த்து சந்தோஷத்தில் நாங்கள் வெளியே வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிவனுக்கு வந்து சின்ன கோவில் ஒன்று வச்சிருக்கிறாங்க. இந்த சிவனை பிரதிஷ்டை பண்ணி பார்த்தீங்கன்னா காசிரெட்டி நாயனார்னு சொல்லி ஒரு சித்தரம், அவர் வந்து மடம் வச்சிருக்காரு. அந்த மடத்தில் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நவநரசிம்மர் சன்னதி ஒன்று இருக்குங்க. மேலே ஏறி பார்க்க முடியாதவங்க இந்த கோவிலில் வந்து நவநரசிம்மர் தரிசிக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. மேல இருக்கிறத வந்து காசிரெட்டி நாயனா ஒரு சித்தர். அவர் வந்து இங்க ஒரு ஆசிரமம், பெரிய ஆசிரமம் ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாரும் பக்தருக்கும் அன்னதானம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. யாரு வந்தாலும் அன்னதானம். அவர் கான்செப்ட் வந்து மெயின் வந்து அன்னதானம். யாரு வந்தாலும் சாப்பிட கூட போக கூடாது, சாப்பிடணும், கண்டிப்பா சாப்பிடணும். அதனால அவர் வச்சு ஒரு ஆசிரமம் ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் அன்னதானம். நீங்க காலையில இருந்து நைட்டு எப்போ வந்தாலும் 12 மணிக்கு 1 மணிக்கு எப்போ வந்தாலும் அப்போ ரெடி பண்ணிட்டு அப்போ சாப்பாடு கிடைக்கும். இங்க அவர் காசு ரெட்டிரானா அவரோட விக்கிரகம் இருக்கும் அந்த மேல ஆசிரமத்துல. சிலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிருக்காரு. ஆமா, அவர் பண்ணிருக்காரு. இங்க நவநரசிம்மரும் இருக்கும், நவகிரகம் துட்டி வாங்க. இங்கே யோகானந்த நரசிம்மர். இது 9 நரசிம்மரோ நம்பர் 7. பிரகலாதனுக்கு யோகாபியாசம் பண்ணது ராஜநீதி சாஸ்திரம். இவ தர்சனம் பண்ண நவகிரகலோ சனி. 9 நரசிம்மரோ நம்பர் 8 சத்திரவத நரசிம்மர். சங்கீதபுரின் தாளம் போட்டிருக்க அந்த சுவாமி கேது. இந்த ஹோபிலம் உக்ர நரசிம்மர் ஸ்வயம்பூமூர்த்தி திவ்ய சேத்திரம். பிரகலாதர் தர்சனம் பண்ணது மடில இரண்யகசிபு மெயின் டெம்பிள் குரு. இந்த கீழே ஹோலிಂದ 20 கிலோமீட்டர் இந்த பாவன நரசிம்மர் செந்து லட்சுமி மேரேஜ். இது காட்டில் இருக்க அந்த சுவாமி ஜீಪುರ ಪೌರ್ಣಮಿ புதன். இந்த மாலூரா நரசிம்மர் இது அப்பற ஹோலிಂದ 2 கிலோமீட்டர்ஸ் மகாலட்சுமி கையில தாமிரகமல் இருக்க அந்த சுவாமிக்கு சுக்கிரன். இந்த பார்கவ நரசிம்மர் பரசுராமன் தர்சனம் பண்ணது இரண்யகசிபு வதம் பண்ணಕ್ಕೆ ரெடி ಇದೆ. சூரியன் பரசுராமன் தர்சனம் பண்ணிமா
காட்டில் இருக்க அந்த சுவாமி காரிஞ்ச நரசிம்மர் ஹனுமானுக்கு தரிசனம் பண்ணுது. ஒரு கையில ராமன் வில்லு, ஒரு கையில சுதர்சன சக்கரம், நெட்டு கண்ணு இருக்கு அந்த சுவாமி சந்திரன். இந்த ஜுவாலா நரசிம்மர் இரண்யகசன் வதம் பண்ணுது. அப்பராகோர் வந்து 5 கிலோமீட்டர். அஷ்டபுஜம் சுவாமிக்கு கீழே பிரகல்லாதம் செவ்வாய். இந்த வரா நரசிம்மர் மேலே பூதேவி, பூ வரஹா ಅಂತಾರೆ, ಕ್ರೋಡ ಅಂತಾರೆ. 2 ನೇಮ್ಸ್ இந்த ராவுக்கன். ஜுவாலா பூபலமாலோல ಕ್ರೋಡ காரிஞ்ச ಭಾರ್ಗವ யோகாந்தோ சத்ரவடோ பாவடோ நவமூர்த்தியாய். இங்க உள்ள நவநரசிம்மர் சன்னதியில 9 நரசிம்மரையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல தரிசனம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்கே உள்ள அர்ச்சகர் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. இங்குள்ள 9 நவநரசிம்மர்களும் ஒவ்வொரு நவ கிரகங்களுக்கும் உரியதாக இருக்கிறது. ஸோ அந்தந்த நரசிம்மரை வழிபட்டா அந்தந்த கிரகங்களோட தோஷங்கள் விலகும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை நடந்துட்டு இருக்குது. நான் கேட்ட சந்தேகங்களுக்கு அவர் நல்ல விளக்கம் கொடுத்தாரு. பூதேவி பூவரஹா ಅಂತಾರೆ, ರಾವುಕನ್. ஜுவாலா பூபலமாலோல ಕ್ರೋಡ காரிஞ்ச ಭಾರ್ಗವ. முதல் நாளான இன்னைக்கு வந்து 7வது மற்றும் 8வது நரசிம்மரை தரிசித்த சந்தோஷத்தில் நாங்கள் கீழே இறங்கி போக போகிறோம். இப்போ நாங்கள் போகிற கோவில் பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் கோவில். இது கீழ் அகோபிலத்தில் இருக்குது. அங்கே தான் வந்து அகோபில மடமும் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.